எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான். நினைக்கின்ற வேகத்தில் அவன் வருவான். அதுதான் வேடிக்கை. அதில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே, நம்பிக்கையின் மீதுதானே ஓடுகிறது. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம்? நானும் தான் 7 வருஷமா போறேன். அவன் கோயிலுக்கே போனதில்ல, 3 வீடு கட்டிட்டான். நான் 7 வருஷமா போனேன், ஒரு இளவையும் காணும். இந்த சாமியை போய் கும்பிட்டு என்ன பண்றது? எப்போது உனக்கு இந்த யோசனை வருகிறதோ அப்போது இறைவன் உன்னை கைவிடுகிறார். அவன் உன்னை என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், கடைசி வரையிலே நீ எப்படி உன்னுடைய குடும்பம் எவ்வளவு வறுமையிலே விழுந்தாலும் அந்த குழந்தையையும் மனைவியையும் விட முடியாமல் தாங்குகிற மாதிரி, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு இருக்கிறானா என்று பார்த்து கடைசியாக உனக்கு அவன் அருள ஆரம்பிக்கிறான். சோதனை என்பது அதுதான். அவன் என்னை இவ்வளவு சோதிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே, நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்று கேட்கவே கூடாது. பூர்வ கர்மா என்று அதைத்தான் சொன்னார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் விழுந்திருக்கிறது, அது கொஞ்சம் பெருசாகி எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லி நாம் எதிரியை திட்டினால் 10 வருஷம் கழிச்சு அதே வார்த்தையை காதால கேட்காமல் நான் சாக மாட்டோம். அது சுத்தமாக தெரிகிறது. யாரோ செய்த வினைக்கு பூர்வ ஜென்ம வினை என்கிறீர்களே, என்னுடைய தாத்தா செய்த பாவத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். தாத்தா வைத்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை, அதையும் எழுதி வைத்து விடுங்கள், அந்த பாவத்தையும் சேர்த்து எழுதி வைத்து விடுங்கள். சொத்து மட்டும் வேண்டும், பாவம் மட்டும் வேண்டாமோ? அனுபவித்தாக வேண்டும். தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு என்று ஏன் வைத்தான்? தாத்தாவினுடைய பாவம் பேரனுக்கு என்பது அடுத்த அடி. அதை சொல்லாமல் வைத்தான் அவன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்த்தத்தோடு தான் வைத்தார். விஷயம் புரியாமல் வைக்கவில்லை. முன்னெல்லாம் அந்த மரபே மறந்து போயிருக்கிறது. இப்போ 50வது வயதில் 50வது வயதை ஆரம்பிக்கிற போது கொண்டாட வேண்டும், 60வது வயதை முடிகிற போது கொண்டாட வேண்டும். பல பேர் அதை மறந்து போகிறார்கள். 50வது வயது முடிகிற போது கொண்டாடக்கூடாது. கொண்டாடினால் அது போதும் என்ற அர்த்தம். அப்புறம் 10 வருஷம் லீட் பண்ணாது. 50வது வயது ஆரம்பிக்கும் போது அது 60க்கு லீட் பண்ணணும் ஆசையோடு 50 ஆரம்பத்தை கொண்டாடணும், 60 முடிவை கொண்டாடணும். 60 என்பது ஒரு சர்க்கிள். 60 என்பது என்ன ஒரு சர்க்கிள் என்றால், எல்லா கிரகங்களும் உன் குடும்பத்தில் விளையாடி முடிக்கின்ற, உன்னுடைய வாழ்க்கையில விளையாடி முடிக்கிற சர்க்கிள் 60 வருஷம். 60 வருஷத்துக்கு மேல போகும்போது அது செகண்ட் கேம் ஆரம்பமாகிறது, 2வது விளையாட்டு ஆரம்பமாகிறது. ஆனால்தான் 60 வருஷம் என்று தமிழிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் 60 வருஷம் என்று வைத்தார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கே ஒரு நேரி இந்து மரபிலே உண்டு. நமக்கு அது மறந்து போய்விட்டது. இப்போது கல்யாணம் ஆகாத பெண்கள் சாந்து போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆன பெண்கள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆகி புருஷனோடு வாழ்ந்து நிறைஞ்ச வயசு வந்து மங்களமா இருக்கிற பெண்கள் விபூதி பூசி அதன் மேலே குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். புருஷனை இழந்தவர்கள் விபூதி மட்டும் பூச வேண்டும். விபூதி பூசி ஒரு பெண் குங்குமம் போட்டு வைத்திருந்தால் 50 வயசுக்கு மேலே நிறைந்த வயசு, கணவனோடு இருக்கிறாள், ஆனால் உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த பருவத்தை அடைந்து விட்டாள் என்று அர்த்தம். அப்ப சாந்து போட்டு ஏன் வைக்கணும் என்று கேட்டால், இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், இங்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எல்லாம் கலைந்து போகும்போது இங்கே பிள்ளையை பெற்றவர்கள் இருப்பீர்கள், அங்கே பெண்கள் இருப்பார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் போது இந்த பெண் கல்யாணம் ஆகாதவள்னு தெரியும், நல்ல பொண்ணா இருக்கே, யாரு பொண்ணுன்னு விசாரிச்சா போதும், ஆனவளா ஆகாதவளான்னு விசாரிக்க வேண்டாம், நம்ம பையனுக்கு பேசலாமா என்று தோன்றும். கல்யாணம் பேசுவதற்கு வாய்ப்பா இருக்கு. அதே பெண் கோவிலுக்கு போறா, அவ கையில விபூதி குங்குமம் கொடுக்கிறார்களே, அந்த விபூதியும் குங்குமத்தையும் இப்ப என்ன செய்வது? அவ சார்ந்து போட்டுதானே வைக்கணும் என்று கேட்போம் அல்லவா? அதற்கும் அவர் அழகா சொன்னான், அந்த விபூதியும் குங்குமத்தையும் கழுத்துல பூசிக்கணும். இறைவா எனக்கு நல்ல மாங்கல்யத்தை இங்கே கொடு என்று அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபு அல்ல. வாசல்ல இருப்பது படி, அதன் மேலே இருப்பது நிலை. இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும். படியிலே ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீ போகிறாய். நான் எழுதும் போது நான் வேற அர்த்தமும் எழுதினேன். படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம், திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறோம் என்று. படி தாண்டா பத்திரி என்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? காரி வாங்கக்கூடாது, படியை தாண்டக்கூடாது.
படி தாண்டி வந்து காரியம் வாங்கிட்டு ஆஹா பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு. படிதலை தாண்டாத பத்தினி என்ற அர்த்தம் அதற்கு. படிதல், படி, பணிவு, இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. ஆக ஜனனத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்த தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன். புராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இனிதான் போக போறேன். அதனாலே நான் இந்த சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்கள், இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக, அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் இந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது. இந்தோனேஷியாவிலே நாங்க போய்கொண்டே இருந்தோம். தட்டிலே சீனி, தட்டிலே பெரிய பூசணிக்காய், தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. உன் பேரன் கேட்டா ஒருத்தி ஜானகி, ஒருத்தி சரோஜா. இந்து தர்மம் அங்க போயிருக்கிறது. கோயில போய் உட்கார்ந்தால் அசல் நம்மூர் சுப்பிரமணிய ஐயர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர். இது வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கிறார். அங்க இருக்கிறது இந்து மதம். மரணத்திலே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள். நம் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். இந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது. வெறுபிடிச்ச இந்து இருக்கிறான் பாலியில். அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு. வாழ்க்கையிலே எதிரொலி 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 என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய நினைவு எனக்கு சுத்தமா தெரிகிறது. எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கு தோன்றும். இந்த விஷயம் நடக்க போகிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த துயரங்களுக்கு நான் தயாராகிக் கொள்கிறேன். இந்த விஷயம் வரும், இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன்.